வணக்கம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேசப் போறேன்னா, வந்துட்டு என்னன்னு தெரியுதா? இது. ஓகே. ஏதோ ஒண்ணு. காதல் திருமணம் பத்தி தான் பேசப் போறேன். ஏன்னா, இன்னைக்கு அத பத்தி ஒரு ரீல் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது சம்மந்தமா ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம டிவியில விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா? அதுல இந்த டாபிக் பேசியிருந்தாங்க. ஒரு பக்கம் பெத்தவங்களும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய குழந்தைகள்னா என்ன அவங்களுடைய அ பொ பொ பெண் பிள்ளைகள் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அவங்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க, இவங்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயம், அவங்க பக்கம் இருக்கிற ஆசைய இவங்க சொன்னாங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்த இவங்க சொன்னாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் நல்லா போச்சுது. ரொம்ப அருமையா இருந்தது. நெறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல அத குறித்து ஒரு சில கருத்துக்கள நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு காதல் திருமணம் பத்தி பேசலாம். காதல் திருமணமா வீட்ல பண்ணக்கூடிய அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அரேஞ்ச்டு மேரேஜ்னா எப்படி இருக்குது? லவ் மேரேஜ்னா எப்படி இருக்குது? அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது? எது பெஸ்ட்டு? எது நம்மளுக்கு நல்லது? நம்ம ஃப்யூச்சரில் யார் நல்லபடியாக சேர்ந்து இருக்கிறாங்க? யார் பிரிஞ்சு போகிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். மேரேஜ் அப்படின்னாலே பொதுவாக பார்த்தோன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா 2 குடும்பங்கள் வேறுபட்ட குடும்பங்கள்ல இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதில் ஆ பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு உறவு உருவாகுது அப்படின்னு சொன்னா, அந்த உறவு முழுமையடையதுக்கு குறைந்தபட்சம் 10 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, புதுசா ஒரு உறவு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, 10 வருஷம் சேர்ந்து இருக்கணும். 10 வருஷம் அந்த உறவு நிலைச்சிருந்தா தான், அந்த உறவுகளுக்குள்ள உள்ள ப்ளஸ்ஸு, மைனஸு இதெல்லாம் டேலி ஆகி, ஒரு 10 வருஷம் கழிச்சு, அது ஒரு சுமூகமான உறவா, ஒரு நல்ல உறவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் கல்யாணமும் அப்படிதான். கல்யாணம் அப்படிங்கிறது அது காதல் திருமணமா இல்லை பெற்றவங்க பார்த்து வச்சு நடக்கிற திருமணமா அப்படிங்கிறது இங்கே பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாழக்கூடியவங்க, அவங்களுடைய சொந்தக்காரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு உறவு கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். 2வது பார்த்தோம்னா, எந்த மேரேஜாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அது லாங் லாஸ்டிங்காக போகும் நம்மளுக்கு. இல்லை அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் புரிஞ்சிக்கலை, இல்லை ஒருத்தர் அரேகண்டாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கோவக்காரங்களாக இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தங்களுக்கு ரொம்ப கெட்ட பழக்கங்கள் இருக்குது, இல்லை சந்தேகப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, அது எந்த எப்படி நடந்த கல்யாணமாக இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றவங்க பார்த்து வச்ச திருமணமாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர்கிட்ட மைனஸ் இருந்தாலோ, இல்லை 2 பேர்கிட்டயுமே மைனஸ் இருந்தாலோ, இல்லை இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சுற்றி இருக்கிறவங்க யாராவது ட்ரை பண்ணாலும், அந்த கல்யாணம் சீக்கிரத்திலே அந்த உறவு முறிந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா கேட்கவே வேணாம். ஏன்னா லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குற முகம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு காதல் திருமணத்தையே எடுத்துக்கோங்களேன். ஏன்னா காதல் திருமணத்தில் தான் பெரும்பாலும் பார்த்து பேசி பழகி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. அரேஞ்ச்டு மேரேஜை பொறுத்த அளவில் ரொம்ப குயிக்காக பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப வருஷம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கும். ஆனால் லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நம்ம காதலிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற எந்த நெகட்டிவுமே நம்மளுக்கு தெரியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் நிறைய நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன் எப்படி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கொஞ்சம் சின்ன சின்ன ஊடல்கள் வரும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியாது. 2வது என்னன்னா, காதலிக்கிற அந்த நேரத்தில் 2 பேருக்குமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளுக்கு தலை மேலே
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், இதுக்கு வந்து நம்ம இந்த கடமைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வந்து அப்போ இருக்காது. ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே போகும், ரொம்ப சந்தோஷமாகவே போகும். ஸோ மியூச்சுவலாக 2 பேருமே என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லா காதல் திருமணமும் அப்படி தான் நடக்குது. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லா காதல் திருமணமும் ரொம்ப நாள் வந்து நிலைச்சு நிற்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பெரும்பாலானவர்கள் வந்து பிரியறதில்லை அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து நம்ம கோர்ட்டில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான டிவோர்ஸ் கேஸ் வந்து லவ் மேரேஜ்லேருந்து தான் வருது. அதாவது காதல் திருமணம் பண்ணவங்களாம் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலை, ஆனால் பிரியறவங்கெல்லாம் பெரும்பான்மையானவர்கள் காதல் திருமணம் பண்ணவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ எங்கே இந்த விஷயம் வந்து தப்பாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் காதல் திருமணத்தை பொறுத்த அளவில். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அழுத்தமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம வந்து வீட்டை எதிர்த்து நம்மளே வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். அப்போது மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே இருக்கும் பொழுது அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இல்லை, அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து நெருடலாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே முறிவு ஏற்பட்டுருது. அது வந்து என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீ வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெண்கள் தான் அதிகமாக வந்து மாற வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழக்கூடிய அந்த ஒரு நிலைமை வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. யாருமே வந்து கல்யாணம் ஆனோன்னு தனியாக போயிடணும், தனியாக போயிட்டு வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த மாதிரியான கப்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப சிலர் தான் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு தனியாக வாழுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி. ஸோ பெரும்பாலும் பெண்கள் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அவங்க கணவருடைய குடும்பத்தோட போய் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உறவுகள், அங்கே A to Z எல்லாமே நம்மளுக்கு மாறுபடும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வயசுலேருந்து 25 வயசு அந்த ரேஞ்சில் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம வேற எங்கேயோ வாழ்ந்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே வந்து நம்ம செட் ஆகுறதுக்கே வந்து சில வருஷங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். உடனே போயிட்டு உடனே மாற்றிக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே செட் ஆகிடணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் யாராலுமே முடியாது. ஏன்னா நம்மளாம் வந்து சாதாரண மனுஷங்க தான், ஒரு மேஜிஷியன்ஸ் கிடையாது எல்லாத்தையும் மாற்றி நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே நுழையும் போதே நம்மளுடைய சமுதாயத்தில் சில விஷயங்கள் ஏற்கனவே எழுதப்படாத ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம போனோம்னா நம்ம வீட்டில் மாமியார் குடும்பம் இருக்கும், நாத்தனார் குடும்பம் இருக்கும், அவங்களாம் வந்து நம்மளை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, நம்மளை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து வேலை வாங்குவாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம சமுதாயத்தில் இருக்குது. ஸோ அந்த கல்யாணம் ஆகி போகிற பொண்ணு வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு வந்து அந்த மாமியார் நாத்தனாரும் வந்து வில்லியாக தான் தெரிவாங்க. அந்த வீட்டில் இருக்க எல்லா ரிலேஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து வில்லியாக தான் தெரிவாங்க. ஸோ இதெல்லாம் மண்டையில் வச்சு நம்ம உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே 50% அங்கே டவுன் ஆகி தான் உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள் அக்கா சொல்லிட்டாங்க, உங்கள் தங்கச்சி சொல்லிட்டாங்க, இல்லை இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வாயை தந்து பேசுகிறதே கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் வேலையை செய்கிறது வைக்கிறது இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, எல்லாம் படிச்சிட்டோம், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து நான் என்னுடைய உணர்ச்சி என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிற காலகட்டம் வந்துட்டதுனால இப்போ வந்து என்னென்னா யாராவது நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி சொன்னாங்கன்னா அதை டைரெக்டாக நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்கும். நிறைய பேர் வந்து மாமியாருக்கு மருமகளுக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனம் போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து எல்லா மேரேஜுமே நடக்கிறது தான். அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது, லவ் மேரேஜும் நடக்குது. ஆனால் இதை தாண்டி லவ் மேரேஜில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயமே வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே மனசார சம்மதிச்சு சந்தோஷமாக வந்து காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறது கிடையாது.
ஸோ ஆரம்பமே வந்து நம்ம வந்து பெற்றவங்கள கஷ்டப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது. ஸோ காதல் திருமணம் பண்ணிட்டோம், வீட்டில் வந்து ஒத்துக்கல, இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன ஆனாலும் இவங்களோட ஹெல்ப்பை நம்ம வந்து போய் கேட்கக்கூடாது, பெற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது, நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லி காமிப்பாங்க. நம்ம வந்து பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது நீ இப்படி பண்ணுறையே அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, பெற்றவங்க வந்து சம்மதிக்கலைனாலும் நாங்களாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்படி இருந்தாலும் பெற்றவங்க நம்மளுக்கு வந்து தான் ஆகணும். நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாளைக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்னா பேரன் பேத்திகளை பார்க்கறதுக்கு அவங்க தானாக வந்துட போகிறாங்க, அப்படி தான் வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர பெற்றவங்க வந்து அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் யோசிக்கிறது. அது வந்து சுதந்திரமாக நினச்சிக்கிறாங்க, இது வந்து எங்களுக்குண்டான சுதந்திரம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். 20 வருஷமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நல்லா தானே இருந்தது. பெற்றவங்க கூட 20 வருஷம் கழித்து யாரோ ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கேள்வி. ஸோ பெற்றவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு தெரியாமல் இல்லை அவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது முற்றிலுமே தவறான ஒரு விஷயந்தான். உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட பெற்றவங்க சம்மதிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் கல்யாணம் பண்ணுவேன், எப்படி இருந்தாலும் பெற்றவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் மேரேஜுக்கு வந்து அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பர்சனலாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்துட்டு லவ் மேரேஜில் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பார்க்கப்படுது. இப்போது பெற்றவங்க சைட்லேருந்து பார்க்கும் பொழுது நான் ஜாதி மதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நாங்கள் எங்கள் ஆட்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், எங்கள் கேஸ்ட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுதான் வந்து மெயினாக இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காதல் திருமணம் பண்ணால் ஜாதி மதம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். லவ் மேரேஜில் வேறு வேறு ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணாலும் சரி, வேறு வேறு மதத்துலேருந்து கல்யாணம் பண்ணாலும் சரி, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இன்னொருத்தருடைய மதத்திற்கு மாற்ற வேண்டியிருக்கும், மாறி தான் ஆவாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் மாறுவாங்க. இதில் நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து வேறு வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் தான் வந்து அவங்களுடைய ஆண்களுடைய மதத்துக்கு மாறி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி இவங்க வந்து இது இவ்வளோ நாள் கடைப்பிடிச்ச எல்லா வழக்கத்தையும் விட்டு வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படி தான் வேற ஒரு மதத்துக்கு மாறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சிவன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களோட சிவன் வந்து இப்போ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு மதத்துக்கு போயிட்டாங்க தன்னுடைய காதலுக்காக. அப்புறம் வந்துட்டு ஒரு 15-16 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து எனக்கு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் இது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திரும்ப வந்து பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறமா திரும்பவும் மதம் மாதிரி அவங்களுடைய வழிபாடுகள்லாம் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணாங்க. இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தானே. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய நம்பிக்கை. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது வந்து உண்மைதான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள விட கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அதிகம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து மாறி போயிட்டோம், இருந்தால் கூட வந்து நம்மளுக்கு வந்து அதை மறக்க முடியல. நம்ம வந்து ஒரு ஒரு கடவுளை வந்து ரொம்ப நம்பிக்கையாக கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், மேரேஜுக்கு அப்புறம் நீ கும்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதும், இல்லை மேரேஜுக்கு அப்புறம் நீ வேற ஒரு மதத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறதும் வந்துட்டு ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த லேடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து அவங்க வந்து சிவனை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த லவ் மேரேஜ் பண்ணும்போது கூட அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திரும்ப வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சுது. அவங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 இயர்ஸாக அவங்களுக்கு தெரியும். இருந்தால் கூட அத்தனை நாள் இல்லாத ஒரு சந்தோஷம், மன வாழ்க்கை அப்படிங்கிறது முறிஞ்சிடுச்சு. அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட அது சிவன் கோயிலுக்கு போனப்போ அவங்க முகத்தில் நான் பார்த்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து வேற. அதுதான் வந்து நம்ம மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. நான் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்களா அந்த மாதிரி சொல்லலை, பெரும்பாலும் பெண்கள் தான் அவங்களுடைய எல்லா ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது.
வெளியில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இல்லை வேறு மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆலயங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பெண்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா மாறிடுவாங்க. அதை கண்டிஷன் போட்டு தான் லவ் மேரேஜ்லேயே மாற்றி தான் கல்யாணமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்வேன் இந்த விஷயத்தில். ஸோ காதல் திருமணம் பண்ணிட்டா வந்து ஜாதி ஒழிஞ்சிரும், அந்த மதம் ஒழிஞ்சிரும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு ஜாதியிலேருந்து ஒருத்தங்க, மதத்துலேருந்து ஒருத்தங்க இன்னொரு ஜாதிக்கும் இன்னொரு மதத்துக்கும் மாறுறாங்க. அவ்வளோதான் நடக்குமே தவிர எந்த ஜாதியும் ஒழியாது, எந்த மதமும் ஒழியாது. அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஸோ காதல் திருமணத்தை பொறுத்தளவில் யாராவது ஒருத்தர் சேஞ்ச் தான் ஆகுறாங்க. பெரும்பாலும் பெண்கள் தான் சேஞ்ச் ஆகுறாங்க. எல்லா மேரேஜ்லையுமே பெண்கள் தாங்க மாறுறாங்க. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, அந்த வீட்டு பழக்க வழக்கத்தெலாம் விட்டுட்டு இந்த வீட்டோட பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ பெண்கள் தான் மாறுறாங்களே தவிர இதில் வந்து திருமணத்தில் வந்து வேறு எந்த மாறுதலும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயம் வந்து அவங்க வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ விட்டுட்ட வந்துட்ட, ஸோ கல்யாணம் பண்ணும்போதே உனக்கு சொல்லி தானே நாங்கள் கூப்பிட்டு வந்தோம், இங்கே தான் இருக்கணும் அவன் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தோம், இப்போ நீ வந்து கோயிலுக்கு போகணுன்னு கேட்குற, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிது அவங்க லைஃப்பில். இப்போ வந்து நீ கோயிலுக்கு போகணுன்னு கேட்குறியே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 15 வயசு 12 வயசு அந்த மாதிரி வயசில் தான் இருக்கிறாங்க. அதாவது 10th படிக்கிறவங்க, அதை 11th படிக்கிறவங்க, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அதாவது லைஃப்பில் 1008 கஷ்டம் வரும். ஸோ நான் வந்து இங்கே வழிபாடு பண்ணால் எனக்கு வந்து திருப்தி இல்லை, நான் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டதில் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோன்னே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்க முகத்தில். ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவங்க சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். காதல் திருமணத்தில் மட்டும் இல்லை, பெற்றவங்க பார்த்து வைக்கிற திருமணத்துலையுமே பெண்கள் வந்து நிறைய விஷயத்த சொல்ல முடியாமல் மறைச்சிட்டு இல்லை மறந்துட்டு போய்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் வந்து கல்யாண வாழ்க்கை நீடிச்சு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணவங்களை வந்து இந்த ஆணவ கொலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆணவ கொலை அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. ஆனால் நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் காதல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கொலை செய்யப்பட்டவர்களை நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில். எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பேசுகிறத விட அருவாக தான் அதிகமாக பேசும். ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். காதல் பண்ணதுக்காக வந்து பையனையோ இல்லை காதல் பண்ணதுக்காக பெண்ணையோ வந்து அருவாளால் வெட்டினவங்கள வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கூட படித்தவங்களே வந்து அந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாக்கினவங்களையும் பார்த்துருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடந்திருக்கு. சிலர் வந்து என்னன்னா ஒரு ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, என்னை விட கொஞ்சம் பெரியவங்க, பெரிய அக்கா, அவங்க வந்து எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களோட, அதாவது என்ன சொல்கிறது, அப்பா கூட வேலை பார்த்தவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரிஞ்சவங்க, கொஞ்சம் பெரியவங்க என்னை விட. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு அவங்கள, அதாவது நம்ம வந்து சொல்கிறோம்ல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கேஸ்டில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ், அவங்களுடைய பொண்ணு, அவங்க வந்து வேற ஒருத்தரை விரும்பிட்டாங்க. வேற ஒரு, அதாவது சொல்கிறதுன்னு அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொன்னாங்களே, இவங்க வந்து ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டில் தான் போய் கல்யாணம் பண்ணுறாங்க. அது இவங்க கேஸ்டில் பண்ணலை, இவங்கள விட ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் போய் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபினான்ஷியலி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டவுனில் இருக்காங்க. இது வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த மருமகன் வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை பூசி மறைச்சி இது பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா வந்து விரும்பி கல்யாணம் பண்ணது உங்களுடைய பொண்ணு. ஸோ உங்களுடைய பொண்ணே வந்து நீங்கள் வந்து கொலை பண்ணுறது வந்து பெரிய குற்றம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க யாரை கல்யாணம் பண்ணோன்னா அந்த மருமகனை வந்து நீங்கள் கொலை பண்ணிவிட்டு இவங்களுக்கு 2வது கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காதோ, நாங்கள் ஒத்துக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பேசி வீட்டில் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் எதையோ கலந்து கொடுத்து அந்த பையனை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்தது.
இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ கூட நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ வெளியில் வர்றது அப்படிங்கிறது கம்மி தான். வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இங்கே சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி துறையில் வந்து நிறைய பேர் சமூக சேவையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கதை கதையாக சொல்லுவாங்க. நான் நிறைய அவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பத்திரிக்கை துறையில் இருக்கும்போது அந்த அந்த அவங்க கூடலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது வந்து அவங்க நிறைய கதை கதையாக சொல்லுவாங்க. பெண்கள் வந்து நிறைய பேரை வந்து இந்த மாதிரி சாகடிச்சிருக்காங்க. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிற பெண்களை வந்து வீட்லேயே வந்து சாப்பாட்டில் எதையாவது கலந்து கொடுத்து முடிச்சிருவாங்களாம். இது வந்து நிறைய நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து நம்ம குழந்தை, நம்ம எவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்க்குறோம். ஸோ அவங்க வந்து வேற ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லை எப்படின்னா போ அப்படின்னு விட்டுற வேண்டியதான். அவங்க போய் அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க. ரெண்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் வந்து எப்போவுமே பேரண்ட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். லவ் மேரேஜில் வந்து எப்போவுமே நான் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பேரண்ட்ஸோட சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது பெரிய குற்றம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். திரு ரஞ்சித் அவர்கள், நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இல்லையா? அது சம்மந்தமாக வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், எல்லாருமே வந்து மேரேஜுக்கு பெற்றவங்களோட சைன் இல்லாத மேரேஜ் எல்லாம் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து அதாவது எவ்வளவோ வருஷம் உங்களை வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் யாரோ 2 பேர் சைன் போட்டால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், புது வாழ்க்கை ஆரம்பிச்சிக்கலாம், பெற்றவங்கள மறந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து நிச்சயமாக தவறான சட்டமாக தானே இருக்க முடியும். ஸோ அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கிறவங்களும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் அவ்வளோ போக மாட்டோம். நிறைய பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நான் பார்த்ததில்ல. இப்போ வந்து அந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து இப்போ வந்திருக்கு. ஆனால் காதல் திருமணத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழைப்பாயுதே அந்த படத்தில் வர ஸ்டைலில் வந்து எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு எல்லாருக்கும், ஸோ நாங்கள் சைன் போடுறோம், 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டால் போதும் இல்லையா? ஸோ யாரோ 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுவாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. பெற்றவங்களோட சைன் இல்லை, எவனோ ஒருத்தன் கையெழுத்து போட்டான், நீ பாட்டுக்கு எவன் கூடயோ போயிடுவியா, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவர் பேசினார். ஸோ அதுதான் வந்துட்டு நானும் அதை தான் சொல்லுவேன். ஸோ பெற்றவங்களோட சைன் இல்லாமல் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், பெற்றவங்களோட சைன் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது தப்பு தான். ஆனால் வந்து பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுங்க. அது இதுதான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அன்றைக்கி நான் பார்த்த ஒரு வீடியோவில் வந்து ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து அங்கே டாப்பாக இருந்தது. அதாவது பெற்றவங்க அவங்க சைடு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட பொண்ணுங்க வந்துட்டு அவங்க சைடு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கை நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அரேஞ்ச் மேரேஜே பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கெட்ட வந்து தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இந்த கேள்வி வந்து அரேஞ்ச்டு மேரேஜுக்கு மட்டும் இல்லை, லவ் மேரேஜுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து அரேஞ்ச்டு மேரேஜ்னு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பெற்றவங்க வந்து நிற்பாங்க. பெற்றவங்களும் அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு பஞ்சாயத்து பண்ணி யார் மேலே பிரச்சனை, யார் மேலே பிரச்சனை இல்லை, இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை, ஏன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் அனுபவங்கள் இருக்கும். பெற்றவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் அனுபவங்கள் இருக்கும். ஸோ அவங்களாம் உட்காந்து பேசும்பொழுது இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இவங்க 2 பேரும் நல்லா வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க பேசி நல்ல விதமாக முடிச்சு வைப்பாங்க. முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து நல்ல விதமாக முடிஞ்சிருது. 1-2 பிரச்சனைகள் தான் கோர்ட் வரைக்கும் வருது. ஆனால் வந்துட்டு லவ் மேரேஜ் அப்படின்னு போகும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே வந்து பேரண்ட்ஸ் உங்களுக்காக நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் 99.9% கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. என்னை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு வர பிரச்சனை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகம்.
ஏன்னா வந்துட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ வா, நீ மட்டும் வா, உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ லவ் மேரேஜை பொறுத்தளவில் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு 50% தான். நீ கட்டிக்க போகிற பையனோ இல்லை கட்டிக்க போகிற பொண்ணோ அவங்க வந்து நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு சேஃபான ஒரு லைஃப் அமையும். தவிர அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். வேற அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி அரேஞ்ச்டு மேரேஜும் வந்து ராங்காக போயிருக்கு நிறைய பேருக்கு. இருந்தால் கூட அரேஞ்ச்டு மேரேஜ்னால் நான் சுற்றி 4 பேர்கிட்ட விசாரிப்பாங்க, அவங்க என்ன ஊரோ அந்த ஊரில் போய் விசாரிப்பாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக சொல்லி விசாரிப்பாங்க. ஸோ பொறுப்பில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றவங்களோ இல்லை பெற்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க கம்ப்ளீட்டாக விசாரித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 1-2 கல்யாணங்கள் அதுலேயும் ராங்காக போயிருக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, 3/4 அரேஞ்ச்டு மேரேஜ் நல்லபடியாக தான் இருக்குது. அதில் வந்து பிரச்சனை எதுவும் வந்த மாதிரி தெரியல. பிரச்சனை வந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அரேஞ்ச்டு மேரேஜில். ஆனால் லவ் மேரேஜில் அது கிடையாது. அண்ட் ஃபைனலாக அவங்க கேட்ட கொஸ்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த பெண்கள்கிட்டலாம் வந்துட்டு அந்த ஆங்கர் வந்து என்ன கேட்டார்னா, ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா சேர்ந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். யாரை கன்வின்ஸ் பண்ண முடியும் இங்கே அப்படின்னு தான். ஸோ எல்லா பெண்களும் என்ன சொன்னாங்க, எங்கள் பெற்றவங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. ஸோ எது இருந்தாலும் சென்டிமெண்ட் அப்படின்னு வந்து நிற்கும் போது நாங்கள் எங்கள் அப்பா அம்மா சைடு தான் நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. எல்லா பெண்களுமே அப்படி தான். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசும்போது அதையும் மீறி போகிற பெண்கள் வந்து ரொம்ப குறைச்சல் தான். சென்டிமெண்ட்டாக வந்துட்டு நீ வந்து இந்த கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லும்போது அதை மீறி வெளியில் வர முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பெண்கள் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் செய்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையெல்லாம் மாற்றி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா காதல் திருமணம் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் காதல் திருமணம் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு ஜாதி ஒழிஞ்சிரும் மதம் ஒழிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வந்துட்டு எந்த ஜாதியும் எந்த மதமும் காதல் திருமணத்தால் ஒழிஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்டர் காஸ்ட் மேரேஜ் பார்க்குறோம், இன்டர் ரிலீஜன் மேரேஜை பார்க்குறோம். எதுலேயுமே வந்து இந்த ஜாதி ஒழிந்தது இந்த மதம் ஒழிந்தது அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை. இவங்க வாழுகிற வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று வரும் பொழுது அதுக்கு வந்து என்னுடைய ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதா இல்லை உன்னுடைய ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறதா, என்னுடைய காஸ்ட்டில் சேர்க்குறதா இல்லை உன்னுடைய காஸ்ட்டில் சேர்க்குறதா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும் பொழுது இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்லலாம் வந்துட்டு பெரிய குழப்பம் வர்றதே அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அது வந்து சமாளித்து வந்தீங்க அப்படின்னா தான் காதல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஓவரால் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி நம்ம மனசு வந்து ஒத்து போனாதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மனசு ஒத்து போகலை, நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மேரேஜ் லைஃப் காலி. ஸோ 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இல்லை ஒருத்தர் மட்டுமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி இருந்தால் தான் வந்து லைஃப் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு. அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவோம், 2 வருஷம் சமாளிமா அப்படிம்பாங்க. எதுக்கு 2 வருஷம் அதுக்கப்புறம் சரியாயிடுமா, இல்லை அதுவே பழகி போயிடும் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி தான் கல்யாண வாழ்க்கைங்கிறது. அப்படி தான் ஒரு வருஷம் சமாளிப்போம், இழுத்து கட்டி சமாளிப்போம், முடியலையா 2 வருஷம் சமாளிப்போம், இல்லை 3 வருஷம் சமாளிப்போம், அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே பெருசாக தெரியாது. அப்படி தான் நம்ம வந்து கல்யாண வாழ்க்கையை ஓட்டணுமே தவிர மற்றபடி நீ பெருசா நான் பெருசா, நீ தப்பு பண்ணுற நான் தப்பு பண்ணுறேன்னு நீன்னு கையை நீட்டினோம்னா அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி ஃபினிஷ்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதை பற்றி தான் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அதை தான் இங்கே ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.